Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூஸை அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்ட்ரா பெருமதி 10. அப்போ நம்ம இங்கேயே நமக்கு எரர் காட்டுதுன்னா நம்ம என்ன செய்யலை, நம்ம C# ஸ்டைலில் வந்துட்டு எழுதலை. ஸோ C# ஸ்டைல்னு சொன்னால் டேட்டா டைப் ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கணும், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் வேரியபிளுக்குரிய வேல்யூஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ரோ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பெருமதி 10ன்னு சொல்லி நாம் இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அப்போ இதில் நிறைய டைப்ஸான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 1 by 1 பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் கன்சோல் அப்ளிகேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான, அதாவது நம்மளோட ஓப்பன் ஆகிற பிளாக் கலர் கன்சோல் விண்டோவை டக்குன்னு க்ளோஸ் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு control.read line சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் வந்துட்டு இந்த எக்ஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். control.write லைனில் போயிட்டு எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸுக்குள்ளே நம்ம என்ன செய்திருக்கோம், 10 அசைன் பண்ணதால் நமக்கு 10ங்கிற விட வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஈக்குவல்னு சொல்கிற ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 25. இங்கே என்ன செய்திருக்கேன், அப்போ ஏன் நீங்கள் நமக்கு எரர் ஹார்ட்டே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திருப்பி நான் அதே நேம் கொடுக்கும்போது எனக்கு என்ன செய்யுது, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எக்ஸுங்கிறது இந்த தான் என்று சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்குது. இப்போ நான் அதுவே எக்ஸுக்கு பதில் இங்கே y கொடுத்தேன்னா எனக்கு உண்மையாகவே இங்கே கண்டிப்பாக எரர் ஒன்று வரும். ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த y-ங்கிறது என்னையிட்டே தெரியாதுன்னு சொல்கிற எரர் தான் நீங்கள் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் நம்ம இங்கே எக்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த எரர் இல்லாமல் போயிட்டுது. ஸோ அப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 25 என்ற உடனே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இங்கே என்ன நடக்குது, 35ன்னு சொல்கிற விட டிஸ்பிளேயாக இருக்குது, 35ன்னு சொல்கிற விட டிஸ்பிளேயாக இருக்குது. ஏன் இப்படி 35ங்கிற விட டிஸ்பிளேயாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், எக்ஸ்ட்ரா பெருமதி 10 என்று கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுண்டா, எக்ஸ்ட்ரா பெருமதி ப்ளஸ் ஈக்குவல் 25 என்று கொடுத்தா ஏற்கனவே எக்ஸுக்குள்ளே என்ன பெருமதி இருக்கோ அதோட இந்த 25 ஆட் பண்ணி விடுங்கிறது தான் இந்த ப்ளஸ் ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ட்டு ஒர்க்காக இருக்க போகுதோ. இப்போ நான் அதை எப்படி நான் பெருசாக எழுத போனால் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 25 என்று கொடுத்தா எனக்கு வார அதே விட தான் என்ன செய்ய போகுதோ அங்கேயும் வரப்போகுது. அப்போது இது லாங் ஃபார்மேட், சரிங்களா? அதை நம்ம ஷார்ட்டாக எழுதலி ப்ளஸ் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தால் நமக்கு என்ன செய்யும், இந்த கோடிங் வந்துட்டு இன்னும் ஈஸியாகவே எழுதிக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு தரமும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 25 அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 25 கொடுத்து விட்டாலே போதும். அதே மாதிரி எக்ஸில் இருக்கிற ஒரு வேல்யூஸை நம்ம குறைக்க போகிறோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்த மைனஸ் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் சரி. ஸோ நான் என்ன செய்கிறேன், மைனஸ் ஈக்குவல் 5ன்னு சொல்லி கொடுக்கேன். அப்போ என்ன நடக்கும், ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ரா பெருமதி 10 இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் 5 கொடுத்ததும் எக்ஸில் இருக்கிற 10லேருந்து 5 வந்துட்டு கழிப்பட்டு மீதி இருக்கிற வேல்யூஸ் என்ன செய்யும், இந்த எக்ஸுக்கே அசைன் பண்ணப்பட்டுரும். அப்போ நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் 5ஆக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி நாம் இந்த இடத்த மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ இங்கே நடக்குது, எக்ஸ் மல்டிபிள் ஈக்குவல் 5ன்னு சொல்லி கொடுத்தா எக்ஸில் எவ்வளோ பெருமதி இருக்குது, 10 இருக்குது. ஸோ அதை 5ஆல் பெருக்கி வார விடையை டிஸ்பிளே பண்ண வைக்கும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு இங்கே 50 என்ற விட டிஸ்பிளே ஆகிருக்கு, சரிங்களா? அப்போது இங்கே பெருக்கப்படுறதுக்காக நாங்கள் இங்கே மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்த நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணமாக இருந்தால் நமக்கு என்ன நடக்கும், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இங்கே 2ன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகுது. என்ன காரணம், 10 5ஆல் பிரிக்கும்போது எனக்கு 2 விட வரும். ஸோ அந்த வார 2 என்ன செய்யும், இங்கே எக்ஸுக்குள்ளே அசைன் பண்ணப்பட்டுரும். ஸோ அதனால் எனக்கு இந்த எக்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யுது, 2ன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதே மாதிரி மூடல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். மூடல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 0ன்னு சொல்கிற விட தான் டிஸ்பிளே ஆகும். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 10 5ஆல் பிரிக்கும்போது எனக்கு எந்த ஒரு மீதியுமே வரப்போகிறது இல்லை. இப்போ உதாரணமாக நான் இந்த 10க்கு பதிலாக ஒரு 13ன்னு சொல்லி கொடுக்கணும்.
13 என்று கொடுக்கும்போது 5ஆல் பிரிக்கும்போது எனக்கு என்ன விட வரும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு 3 மீதி வரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்றைக்கி இங்கே 3 என்று சொல்கிற விட தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போது இதுதான் இதில் இருக்கிற கன்செப்ட். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அல்லது மைனஸ் ஈக்குவல் இல்லை மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் அல்லது டிவிஷன் ஈக்குவல் இல்லை மூடல் ஈக்குவல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆப்ரேட்டர்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ப்ராசஸ் நடந்து என்ன விட வருமோ அது திருப்பியும் அந்த முன்னுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற அந்த வேரியபிளுக்குள்ளேயே அசைன் பண்ணப்படுறது தான் இதில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நார்மலாகவே இப்போ நம்ம என்ன செய்தோம், ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸில் எப்படி பிஹேவியருங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை விட அட்வான்ஸான ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது வந்துட்டு. பட் இப்போதைக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்ஸாக இதுகள் தான் நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸாக இருக்க போகுது. ஸோ இது தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் வந்துக்கிட்டு. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதில் என்னென்ன அட்வான்ஸான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.